ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்புதேவா சேனல். இன்றைக்கு மனதை உரைய செய்யக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்கிறாங்க. என்னென்னு தெரியுங்களா? அப்பா அம்மா தான் காரணம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்? நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த 18 வயது நிரம்பிய மாணவன் குணால் அப்படிங்கிற பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் ஐஃபோனுக்காக. அந்த சம்பவத்தை பற்றி தான் நான் பேசுகிறேங்க. அதாவது ஒரு அப்பா அம்மா மட்டும் இது காரணம் கிடையாது. சமுதாயத்தில் அவன் வந்துட்டு ஃபேமிலியை விட்டு ஒரு ஸ்கூல் லெவல்லேருந்து முடித்து காலேஜ் போகிறான் இல்லைங்களா? அப்போ சமுதாயத்தில் அவன் காலெடுத்து வைக்கிறப்போ இந்த சமுதாயம் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் வந்து அந்த மாதிரி இருக்குது. சக மாணவன் ஐஃபோன் யூஸ் பண்ணுவான். அதை பார்க்குறப்ப அதுக்கு வாங்க தகுதி இல்லாத ஒரு ஏழை மாணவன் என்ன பண்ணுவான்? ஏங்கிட்டு தானே இருப்பான். அந்த ஏக்கத்தை நாம தான் கொடுக்குறோங்க. அதனால் அப்பா அம்மா மட்டும் குறை சொல்லாதீங்க. எந்த ஒரு அப்பா அம்மாவும் தன்னோட பிள்ளை சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்சது கஷ்டப்பட்டு ஒரு கூலி வேலை செய்கிறவராக இருந்தால் கூட அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அந்த ஆசையை நிறைவேற்றுவார்கள். ஆனால் இங்கே சமுதாயம் தான் நான் சொல்லுவேன். இந்த சமுதாயம் ஃபாரின்லாம் எடுத்துக்கோங்களேன். அங்கே கல்வி ஆகட்டும், அவங்களுக்கு வந்துட்டு டீனேஜ் பருவத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஆசைகளை தூண்டக்கூடிய வண்டி வாங்கிறது, காதல், ஃபோனு, அத்தியாவசியமே இல்லாத பொருட்கள், இதெல்லாம் வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய அங்கே வந்து சோஷியல் கல்வி இருக்குது. அதனால தான் எஜுகேஷன் இருக்குது. அப்போ அந்த மாணவன் புரிஞ்சுக்கிறான், படிக்கிறப்ப வேலைக்கு போகிறான். இதெல்லாம் நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். தங்கம், நீங்கள்லாம் வந்து வைரம் தங்கம். நீங்கள் அப்பா அம்மாவுக்கு சொர்க்கமே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால் புரிஞ்சுக்கோங்க செல்லங்களா. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் படித்து முடித்து நல்ல நிலைமைக்கு போகிறப்ப ஐஃபோன் என்ன, அதை தாண்டி என்ன வேணாலும் நீங்கள் வாங்கலாம். வானத்திலே பறக்கலாம் சிறகடிச்சு. அதனால் கொஞ்சமாவது அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்காதீங்க. நல்ல விஷயத்தை கற்றுக்கோங்க, ஒபே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளால் முடியும், நம்ம அப்பா அம்மா செய்வாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வருது இல்லையா? அதுக்கு மட்டும் ஆசைப்படுங்க, மற்றதுக்கு ஆசைப்படக்கூடாது. சமுதாயமும் ஒத்துழைக்கணும், சமுதாயத்திலையும் நல்ல செயல்களை மாணவர்களுக்கு கொடுக்கணும். அது நமது கடமை. ஆனால் இன்றைக்கி நம்ம இழந்துட்டோங்க. அந்த தம்பியை கீழே குதிக்கிறப்ப அவங்க அப்பாவும் தவறி விழுந்தார். அதை பார்த்து இனிமேல் நம்ம ஏன் இருக்கணும்? அவங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு குடும்பமே போயிடுச்சு இல்லைங்களா? அதனால தான் நான் வந்துட்டு மனசு வருத்தப்படுறேன். யாருமே அப்பா அம்மாவை குறை சொல்லாதீங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக வந்து சமுதாயத்துக்கும் இதுக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிய வச்சாதான் மற்றவர்களும் அதை கண்டிப்பாக அந்த வந்து இளைஞர்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்காமல் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, பை. See you next video. Bye bye.